இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா தன்னார்வலர்கள் தடுத்து வைக்கப்பட்டு இருப்பது உலகளாவிய மனித நேயத்திற்கு முரணானது, மாமன்னர் கூறுகிறார். காசாவிற்கு மனிதாபிமான அடிப்படையில் நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா தன்னார்வலர்களின் கப்பலை இடைமறித்து அவர்கள் அனைவரையும் தடுத்து வைத்திருப்பது உலகளாவிய மனித நேயத்திற்கு முரணானதாகும் என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்தார். குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா தன்னார்வலர்களின் பணியில் மனிதாபிமானமும் மனித நேயமும் இருந்த போதிலும் அவர்களை இடைமறித்து சிறைப்பிடித்து இருப்பது உலகளாவிய மதிப்புகளுக்கு எதிரானதாகும் என்று மாமன்னர் வர்ணித்தார். முதியவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பசியால் அவதிப்படுபவர்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டு தன்னார்வலர்களை உள்ளடக்கிய நிலையில் இந்த உன்னத பணி மேற்கொள்ளப்பட்டதாக மாமன்னர் விவரித்தார். மலேசியர்கள் உட்பட குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா மனிதநேய குழுவில் ஈடுபட்டுள்ள தன்னார்வலர்கள் அனைத்துலக அரங்கிற்கு மனிதநேய செய்தியை கொண்டு சென்றதில் ஆபத்தையும் சவால்களையும் எதிர்கொண்டுள்ளனர். அவர்கள் உணவுப் பொருட்களை எடுத்து செல்லும் மனிதாபிமான பணியில் மட்டுமே ஈடுபட்டுள்ளனர். ஆனாலும் அவர்கள் தடுக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இது உண்மையிலேயே உலகளாவிய மனிதநேய அம்சங்களுக்கு எதிரானதாகும் என்று இன்று தமது முகநூலில் வெளியிட்டுள்ள செய்தியில் மாமன்னர் இதனை தெரிவித்துள்ளார். மலேசிய தொழிலாளர்களுக்கு வேலை இடங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் 24 மணி நேர பாதுகாப்பு சலுகையை வழங்குவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ள வேளையில் அந்த சலுகை அந்நிய தொழிலாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மலேசிய தொழிலாளர்களுக்கு மட்டுமின்றி மலேசியாவில் சட்டப்பூர்வமாக வேலை செய்து வருகின்ற அந்நிய தொழிலாளர்களுக்கும் அந்த சமூகவியல் பாதுகாப்பு சலுகை வழங்கப்படுவது நியாயமானதே என்று மலாயா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கோ லிம் தே தெரிவித்தார். அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினாலும் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் விரிவாக்கம் பாகுபாடின்றி அனைவருக்கும் சீராக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் பாதுகாப்பு திட்டம் என்பது முதலாளிகள் அல்லது ஊழியர்களின் கூட்டு பங்களிப்புகளை அடிப்படையாக கொண்டதாகும். அவர்கள்தான் சொக்சோவிற்கான சந்தாவை செலுத்துகின்றனர். இந்த சந்தா பணத்தை அரசாங்கம் ஏற்கவில்லை. இதனால் அரசாங்கத்திற்கு நிதி சிக்கல் ஏற்பட போவதில்லை. எனவே அந்நிய தொழிலாளர்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு சலுகை என்பது அதற்கான சந்தாவை சம்பந்தப்பட்ட தொழிலாளியும் முதலாளியும் ஏற்கும் நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த திட்டத்தை அந்நிய நாட்டவர்களுக்கும் விரிவுபடுத்துவதில் பிரச்சினை இருக்காது என்று கோ லிம் தே தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை பேரா செமூர் கம்போங் குவால குவாங்கில் உள்ள ஒரு வீட்டில் தனது மனைவியை கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு மியன்மார் பிரஜைக்கு எதிரான கொலை வழக்கை இப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று ஒத்திவைத்தது. 37 வயது மியோ நைங் சோ என்ற அந்த மியன்மார் பிரஜை தனக்கு எதிரான குற்றச்சாட்டின் தன்மையை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் மொழிபெயர்ப்பாளர் ஒருவரை நியமிப்பதற்கு ஏதுவாக இக்கொலை வழக்கு விசாரணையை வரும் நவம்பர் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக மேஜிஸ்ட்ரேட் எஸ் புனிதா தெரிவித்தார். அந்த மியான்மர் பிரஜை 28 வயதுடைய தனது மனைவியுடன் ஏற்பட்ட தகராற்றில் அவரை கத்தியால் குத்தி கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த மியான்மர் பிரஜை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இக்கொலை வழக்கின் புலன் விசாரணை அதிகாரியான ஈப்போ போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த ஏசிபி ஜெயன் சுப்பிரமணியமும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். வரும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு பேரா மாநில அரசு இம்மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பை நடத்தவிருக்கிறது என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ சிவனேசன் தெரிவித்துள்ளார்.
இப்போவில் உள்ள இந்திராமூலியா அரங்கில் பிற்பகல் 2 மணியளவில் தொடங்கும் தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பில் மாநில அரச குடும்பத்தினர், மாநில மந்திரி பசார் டத்தோசரி சாரானி முகமது, ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், அரசாங்க உறுப்பினர்கள், அரசாங்க அதிகாரிகள், மூத்த அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வர். இந்த திறந்த இல்ல உபசரிப்பில் சுமார் 10,000 பேர் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சிவனேசன் குறிப்பிட்டார். இப்போவில் பேரா மாநில அரசாங்க செயலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் சிவனேசன் இதனை கூறினார். இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்துட்டு மாநில ரீதியில் குறிப்பாக 3 பண்டிகைக்கு மாநிலம் திறந்த இல்லம் நடத்துவோம். இப்போ சீன பெருநாள் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஹரிராயாவும் முடிஞ்சு இப்போ 3ஆவது தீபாவளி வந்திருக்கு. தீபாவளி இந்த வருடம் 25ஆம் தேதி 10வது மாதம் காலை ஸ்டேடியம் இந்திராமூலியாவில் பெரிய அளவில் நடைபெறும். இதற்கு பேராக் மாநில தொங்கு சுல்தான், ராஜமுடா, ராஜா டி ஹிலேர், மந்திரி பசார், அனைத்து எக்ஸ்கோ உறுப்பினர்கள், அப்புறம் மூத்த அரசாங்க அதிகாரிகள் என்ன ஏறக்குறைய நாங்கள் ஒரு 10,000 பேர்த்த பொதுமக்கள், இன்னும் 10,000 பேர்த்த எதிர்பார்க்குறோம். நல்ல உணவு, போன வருடம் புதுமையாக நல்ல இந்திய உணவு சுத்தமான முறையில் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த வருடம் இந்த இனிப்பு பானங்கள் இதெல்லாம் மிக மிக குறைக்கப்படும். இந்த கலர் சேர்ந்த தண்ணி குளிர்பானங்கள் அதெல்லாம் தடை செய்யப்படும். ஆரோக்கியமான உணவு, ஆனால் நம்மளோட உணவு சப்பாத்தி, பூரி அதெல்லாம் நிச்சயமாக பெரிய அளவில் இருக்கும். இடியப்பம், பொதுமக்கள் இதில் திரளாக கலந்து கொள்வாங்க, எப்போதும் கலந்து கொள்கிற மாதிரி கலந்து கொள்வாங்கன்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் எனது தீபாவளி வாழ்த்துக்கள். இந்தியர்களின் கலை, கலாச்சாரம் உட்பட மலேசியர்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் பேரா மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளதால் தீபாவளி பொது உபசரிப்பில் மக்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று பேரா மாநில மனிதவளம், சுகாதாரம் மற்றும் இந்தியர் விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினரான சிவனேசன் தெரிவித்தார். காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை நல்குவதற்கு குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா மனிதநேய குழுவில் இடம்பெற்ற மலேசியாவின் அனைத்து 23 தன்னார்வலர்களும் இஸ்ரேல் ராணுவத்தினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தங்களை ஹீரோக்கள் போல காட்டிக்கொண்டு நடப்பு பிரச்சினையை மேலும் மோசமாக்க வேண்டாம் என்று இளையோர் குழுவினருக்கு அங்கத்தான் மூடா ஹரப்பான் தலைவர் வு காலியோங் நினைவுறுத்தினார். இத்தகைய நடவடிக்கை பிரச்சினையை மேலும் அதிகரிக்க செய்யும் அல்லது குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா கப்பலில் மனிதநேய பணிக்கு சென்ற பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களை மேலும் வருத்தத்தில் ஆழ்த்தும் என்று ஜாசேகா இளைஞர் பிரிவு தலைவருமான வு காலியோங் அறிவுறுத்தினார். தங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைவரும், குறிப்பாக மலேசியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இளையோர் குழுவினர் பிரார்த்தனையில் ஈடுபடலாம் என்று அவர் ஆலோசனை கூறினார். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர் உங்கள் சொந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் என்று அவர் தனது முகநூலில் வு காலியோங் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை முதல் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்ற கட்சிகள் தனக்காக ஒரு உரையை தயாரிக்க காத்திருப்பதற்கு பதிலாக GSF சம்பந்தப்பட்ட சம்பவம் குறித்து உடனடி கருத்துக்களை வழங்கியுள்ளார் என்று காலியோங் மேலும் கூறினார். 17 வயது பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் சைபர் ஜெயாவில் நிகழ்ந்தது. அந்த கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியின் 8வது மாடியில் அந்த மாணவரின் உடல் இரத்த வெள்ளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நோரிசாம் பஹமான் தெரிவித்தார். அந்த மாணவன் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் மேல் தளத்தில் தங்கியிருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று ACP நோர்ஹிசாம் குறிப்பிட்டார். உயிரிழந்த மாணவர் உள்ளூர் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி பயின்று வந்ததாக தெரிகிறது. அவரின் இறப்பு திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ACP நோரிசாம் மேலும் கூறினார்.
14 வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக கூறப்படும் பினாங்கு சபராங்பிராயை சேர்ந்த ஓர் இடைநிலைப் பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக 4 நாள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். 32 வயதுடைய அந்த ஆசிரியர் இன்று வெள்ளிக்கிழமை மேஜிஸ்ட்ரேட் சியா ஹுய்திங் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு வரும் அக்டோபர் 6ஆம் தேதி வரை காவலில் தடுத்து வைப்பதற்கான அனுமதியை போலீசார் பெற்றனர். சம்பந்தப்பட்ட இடைநிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவி போலீஸ் புகார் செய்ததை தொடர்ந்து அந்த ஆசிரியர் பராடயா மாவட்ட போலீஸ் நிலையத்தில் சுயமாக முன்வந்து சரணடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அந்த மாணவியை தனது காரில் அழைத்து சென்றதாக கூறப்படும் ஆசிரியர் பலே புலாவ் புர்சியாரன் பயான் இண்டாவில் ஒரு பேரங்காடியில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இத்தகைய தகாத செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.